வணக்கம். யமகா RX100 இது சிலிண்டர் ஹெட்டில் ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. நிறைய நண்பர்கள் இது நிறைய பண்ணுறாங்க, அப்டேட்டிங் மாட்டிடுறாங்க. ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனால், ஸோ இதில் அடாப்டர் போட்டிருக்கு, இரும்பு அடாப்டர் போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அப்படியே எப்படி கொஞ்சம் வச்சுக்கிறாங்க பாருங்க, பஞ்சிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே மட்டம் பேஸ் பண்ணுறீங்க, உடனே இதை ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு இதை கரெக்டாக கட்டு விட்டுறீங்க. ஸோ இது என்ன வேலை செய்யுது அப்படின்றது ஒரு முக்கிய தகவல். இது மெயினாக ஃபார் கஸ்டமர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக் மெயினாக தெரிஞ்சுக்கணும். RX100 என்ன ஒரு விஷயம் அப்படின்றத மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இதில் இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஹெட்டு. ஸோ ஒரிஜினல் ஹெட்டு எஸ்காஸ், இதுதான் இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக குழியாக நல்லாயிருக்கும் ஜம்மு. இது பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். இதுதான் இதுக்கும் இதுக்குள்ள ஒரு வித்தியாசம். ஸோ இது எவ்வளோ சுகராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இதுடைய இது எப்படி இருக்குது பாருங்கள். பெட்ரோல் உள்ளே ஃபயர் ஆகக்கூடிய இடத்துல அந்த பெட்ரோலும் எரியக்கூடிய தன்மை புகை வெளியே போகக்கூடிய விஷயமும் இதில் நிறைய இருக்குது. நண்பர்கள் நிறைய நண்பர்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் தப்பு எங்கே நடக்குது அப்படின்றது இதான் ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளக்கு அடாப்டர் போட்டாங்க. இது ப்ளக்கு அடாப்டர் போட்டிருக்கு. அது ஒரு பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டு போயிடுச்சு நம்ம போட்டோம். ஆனால் இது ஒரிஜினாலிட்டி, இது ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்பு இருக்கும், ஏன்னா இது அடாப்டர் போட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம ரெண்டுத்தையும் ப்ளக்கு நம்ம போடுறோம். இதில் ப்ளக்கு ரெண்டுத்துலேயும் போடுறோம். ஆனால் இதுக்கு ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா என்ஜிகே ப்ளக்கு போடணும். இதெல்லாம் வேலை செய்யாது, இதெல்லாம் சரியாக இருக்காது. ஏதோ அந்த நேரத்துக்கு ஓடியாடுறது அதுதான் இது. ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் என்ன ஒரு விஷயம் இருக்குது முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ பண்ணிடுறீங்க, நீங்களே செஞ்சிடுறீங்க, மாட்டிடுறீங்க, அவ்வளோதான். ஃபுல் டைட்டு. இப்போ ரெண்டுத்துலேயும் நான் ப்ளக்கு மாட்டிட்டேன், இதுதான் நம்ம எக்ஸாக்ட் சைடு வரக்கூடிய இடம். பெண்டு இப்படி வரும் உங்களுக்கு, பெண்டு இப்படி வரும்போது எக்ஸாக்ட் சைடு வரக்கூடியது. இப்போது இதை நான் ரெண்டுத்தையும் திருப்புறேன். இதில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலாக பாருங்கள். இந்த ஸ்பார்க் ப்ளக் உடைய இது பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு, அதாவது இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு நேராக வருது. ஸோ இந்த ஹோல்ஸுக்கு நேராக வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வருது, இந்த பெண்டு இந்த சைடு வருது, இந்த பெண்டு இந்த சைடு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் உள்ளே போயிடுச்சு, இந்த ப்ளக்கு உடைய பர்ஃபார்மன்ஸை உள்ளே போயிடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் அடாப்டரை தூக்கிட்டாங்க, அடாப்டரை போட்டு மேலே தூக்கிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஹெட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இது அடாப்டர் போட்டது, ஏன்னா ஓவர் சைஸ் டேப் அடாப்டர் போட்டு ப்ளக்கை நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஸோ இந்த வசம் இதுக்கு நேராக இருக்குது. ஸோ இதோடைய வசத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இருக்கும். அடாப்டர் போட்ட உடனே அந்த ஃபயரிங் இடம் மாறிடுது, ஆனால் இதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஒரிஜினல் ஹெட்டு, அடாப்டர் போடாது.
ஸோ இது அடாப்டர் போட்டது. இது எல்லா வண்டிக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2 ஸ்ட்ரோக்கு வந்தாலும் சரி, 4 ஸ்ட்ரோக்கு வந்தாலும் சரி, தயவு செய்து இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 3 வீலர் ஆட்டோ கூட சரிங்க, இது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பார்க்க வேண்டிய ஒரு தகவல் இது. மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். யமகா RX100 மாற்றுறது பெருசு இல்லை. ஒன்று இந்த நுணுக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா வண்டி வேலை செய்யாது. என்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி அடாப்டரை போட்டு இந்த மாதிரி இதில் கொடாயிருது இது பண்ணுறது இதெல்லாம் சாத்தியம் ஆகாது. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. சும்மா வர்ணியரை எடுத்துக்குவான், அப்படின்னுவான் காட்டுவான். உனக்குன்னா எவ்வளோ எடுக்கிறேன்னு உங்களுக்குன்னா அளவு தெரியுமா? இல்லை, தெரியாது. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் ப்ளக்கில் இது ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கலர் தண்ணியை ஊற்றிட்டு சிரிஞ்சில் எடுத்தோம்னா அதோடைய அளவு கிளியராக தெரியும். இதுதான் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது நமக்கு வண்டி ஃபாஸ்ட்டாக போகணும், கம்ப்ரஸர் ஹெவியாக இருக்கணும், நம்ம வந்து பைக் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், வீட்டு மாறணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதாவது அவங்க எதையோ ஒன்று பண்ண போய் ஏதோ ஒரு பீட்டு வரும், அந்த பீட்டை அவங்கள அதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். ஆனால் RX100ல் ஸோ ஒரிஜினாலிட்டி இதுதான், இந்த வசம் இதுதான். இந்த வசத்தை பாருங்கள், நேராக இங்கே இருக்கிறார் இவர் அடாப்டர் போட்ட உடனே. ஆனால் இது பாருங்கள், இந்த வசத்தில் ஸோ சைடில் வருது, அது இங்கே வருது, நேராக வருது. அப்போது இந்த எவ்வளோ டிகிரியில் இதை மாறி இருக்குது. அதாவது நம்ம முள் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வசத்தில் V ஷேப்பில் இது மாறி போச்சு. இந்த இதில் இப்படி வந்துடுச்சு, இது இப்படி இருக்குது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். யமகா RX100 ப்ளக்கு ஃபயரிங் சிலிண்டர் ஹெட்டில் வந்து ஃபயரிங் ஆகிறது எப்படி, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு பிஸ்டனில் ஓட்டம் வந்துடும், டொபக்குன்னு ஓட்டம் வரும். இதெல்லாம் மட்டம் பேஸ் பண்ணிடுவீங்க. ஊரா போயில எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சு கிடக்குது. எல்லாம் ஃபுல்லாக மட்டம் பண்ணிடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளியூருக்காரங்க, நம்ம சைனாக்காரங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன்றது இல்லை, இந்த நிறைய நம்ம ஹிந்தியில் ஏதோ ஒரு மொழியில் பேசுவாங்க, ஜப்பான்கார மாதிரி இருப்பானுங்க. அவனுங்க பண்ணுற ஒரு அட்டகாசம் தாங்க முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்க இருப்பாங்க. இப்போது பொருள் அறுத்து போட்டு ஒரு பொருள் தான் செட் ஆகும். கடைசியாக அதே வழிக்கு தான் அவர் வரணும். இது என்ன ஆழம் இருக்கோ அந்த ஆழத்தில் இருந்தால் மட்டும்தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யும். நீ இவ்வளோ பெரிய சட்டி தூக்கி போட்டு இவ்வளோ பெரிய சின்ன ஒரு எட்டு தூக்கி நீங்கள் மாட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம RX100 ரீபோர் பண்ணுறோம். எந்த சைஸ் வரலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யும் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. எத்தவொடனே நான் ஒன்றாமல் போட்டேன், ஆனால் வண்டி கற்றுது, பெட்ரோலுக்குள்ள எப்படி கொடுக்கும் உங்களுக்கு? பெட்ரோலு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் தயவு செய்து இது பார்க்கணும். அது ஒரு முக்கிய தகவல். ஏன்னா பிஸ்டனு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு ஒன்றமாக பிஸ்டனை எடுத்து நீங்கள் இதில் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளி தான் இருக்கும். அவங்க ஏன் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க? கரெக்டாக கருக்கா அந்த பிஸ்டனு போய் கருக்காக உள்ளே உக்காரும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இது ரொம்ப முக்கியமாக கஸ்டமர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெக்கானிக், மெயினாக RX100 பார்க்குறவங்க ரொம்ப இதை தெரிஞ்சுக்கணும். சும்மா நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறேன், வண்டி கலராக நிறுத்திட்டேன், இதை பண்ணிக்கிறேன், இத்தனை வருஷம் வாரண்ட்டி, அத்தனை வருஷம் கேரண்டி, இதெல்லாம் வந்து சாத்தியம் ஆகாது. ஆனால் இன்ஜினில் இந்த மாதிரி பண்ணால் தான் வேலை கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய சிலிண்டர் ஹெட்டில் இந்த ஹெட்டு கண்டம். இப்போது நான் இதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வேறு ஹெட்டு வாங்கி அழகாக பெயிண்ட் பண்ணி ஜம்முன்னு நான் வர வச்சேன். ஹெட்டை வர வச்சு பெயிண்டிங் பண்ணி சும்மா அருமையாக அதை கண்ணில் ஊற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வருஷம்லாம் ரொம்ப வில்லேஜாக இருந்தது. இதுதான் நம்ம RX100 ஹெட்டு. இந்த ப்ளக்கு உடைய வசத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். தயவுசெய்து யமகா RX100 பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொன்னால் இதுதான் இதோடைய தகவல். நன்றி.